ஒரு பூட்டு இருக்குது. இந்த பூட்டை வந்து யார் வேணும்னா பூட்டலாம். ஏன்னு சொன்னால் இது ப்ரெஸ்ஸிங் டைப் தான். இப்போ இதை இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி அமுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அது லாக் ஆயிரும். யார் வேணும்னா அதை பூட்டலாம். ஆனால் இதை திறக்கணும் அப்படின்னா கட்டாயம் சாவி வேணும். யார் வேணும்னா திறக்க முடியாது. இதனுடைய சாவி யாருக்கிட்ட இருக்கோ, இந்த பூட்டினுடைய உரிமையாளர் யாரோ அவங்களால தான் என்ன பண்ண முடியும், இந்த பூட்டை திறக்க முடியும். இதை போல தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் கடத்தில் பலத்த காரியங்கள் நடக்குது பாருங்க. வியாதியிலையும் நோயிலையும் பிசாசின் பிடியிலும் பிடிக்கப்பட்டவங்களை கொண்டு வந்து கடத்திட்டு பேதுருடைய நிழலாவது படுமான்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுகம் உண்டாகுது. இதை பார்த்த உடனே பிரதான ஆசாரியரும் சதுசேயரும் பொறாமைப்பட்டு என்ன பண்றாங்க, இவங்களை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சு சிறைச்சாலையில உள்ள போட்டு என்ன பண்ணிடுறாங்க, அடைச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெளியில காவலர்களையும் என்ன பண்றாங்க, அவங்களை பத்திரமா என்ன பண்ணணும், சிறைச்சாலைகளை வச்சு பாதுகாக்கணும்னு பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அதிகாலையில எழும்பி அவர்களை கொண்டு வர சொல்லி ஆட்களை அனுப்புனா, இப்ப சிறைச்சாலை வாசல்லையும் பத்திரமா என்ன பண்ணாங்க, காவலர்கள் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை கதவு நல்லா பத்திரமா நல்லா என்ன பண்ணப்பட்டிருக்கு, பெரிய பூட்டு போட்டு பூட்டவும் பட்டிருக்குது. உள்ள திறந்து போய் பார்த்தா அங்க அப்போஸ்தலர் ஒருவரையும் காணோம். இவங்களுக்கு என்னன்னே புரியல, என்ன நடக்குதுன்னு சொல்லி. அப்பதான் ஒருவன் சொல்றாரு, நீங்க பிடிச்சு காவல்ல வச்சு நல்லா பத்திரமா காவல் காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அவங்க தேவாலயத்துல பிரசங்கித்துட்டு இருக்கிறாங்க. எப்படி நடந்திருக்கும் நீங்க அதுல வாசிக்கும் பொழுது. ராத்திரியில தேவதூதன் போய் சொல்லுகிறான், நீங்க என்ன பண்ணணும், இந்த செய்தியை என்ன பண்ணணும், தேவாலயத்துல பிரசங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் அப்ப யார் தான் திறந்து விட்டுருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவதூதன் தான் திறந்து விட்டுருக்கணும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, மனுஷங்க பூட்டெல்லாம் என்ன பண்ணிட்டார், ஆண்டவர் அழகா திறந்து என்ன பண்ணிட்டார், அவர்களை வெளியில கொண்டு வந்து தேவாலயத்துல நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கும். ஸோ அந்த பூட்டை யார் வேணா பூட்டலாம், ஆனா திறக்கிறது யாரால தான் முடியும், அந்த உரிய சாவின்னு சொல்லி சொன்னேன். இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, இந்த பூட்டினுடைய சாவி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அழகா என்ன பண்ணிடுவேன், இதை வச்சு நான் உள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அழகா என்ன பண்ணுது, ஓப்பன் ஆயிடும். ஸோ என்னால தான் இது திறக்க முடியும், என்னென்ன சாவி என்கிட்ட தான் இருக்கு. அதே போலதான் மனிதர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள், எத்தனை விதமான இந்த சூழ்ச்சிகள்ல உங்களை அடக்கி ஒடுக்கி உங்களை இல்லாமல் போகணும்னு சொல்லிட்டு உங்கள் ஆசீர்வாதங்களை பூட்ட நினைத்தாலும் தேவன் என்ன பண்ணுவார், அதை எல்லாவற்றையும் திறக்க வல்லவர். உலகமே உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்கள் நிறைவை பூட்ட நினைத்தாலும் அதையெல்லாம் திறப்பதற்கு தேவன் வல்லவர். ஆனா ஆண்டவர் பூட்டிட்டார்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல எத்தனை பேர் எழும்பி நின்னாலும் நம்மளுக்கு திறந்து விடவே முடியாதுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்து இன்னைக்கு மாய்மாலம் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது இன்னைக்கு தேவன் நமக்குரியதை பூட்டிட்டான்னு வச்சுக்கோங்க, உலகத்துல யாராலையும் திறக்க முடியாது. ஆனா உலகமே எழும்பி நின்று நமக்கு விரோதமாய் பூட்டு போட்டாலும் அதை திறப்பதற்கு தேவன் வல்லவர். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறார். ஸோ உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எதையும் பூட்டி விடாதபடி கவனமா இருங்க. மனுஷர்கள் பூட்டுறது குறித்து பயப்படாதீங்க. ஏன்னா எத்தனை பூட்டு போட்டாலும் அதை திறப்பதற்கு தேவன் வல்லவர்.